Hi Electro Tamizha. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எப்படி மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அந்த ஆப் வந்து உங்க ஆண்ட்ராய்ட் டிவில எப்படி இன்ஸ்டால் பண்ண போகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் என்னோட டிஸ்கார்ட் சேனல் மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ் இப்போ என்னோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணியாகணும்னா ஃபஸ்ட்டு அந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸோட ஏபிகே ஃபைலும் செட் ஃபவுண்டேஷனோட ஏபிகே ஃபைலும் நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நான் 2 லிங்க் நான் நோட் பேடில் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதே லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த லிங்கை போய் கிளிக் பண்ணிட்டுங்க, கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிட்டுங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம அது பண்ணிவிடுவோம். ஸோ அந்த 2 லிங்க்கும் நான் வந்து ஒரு ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிட்டு நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸு. ஸோ இதான் அந்த லிங்க்கு, அதே லிங்க் தான் நான் பேஸ்ட் பண்ணி இங்கேருந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிட்டுங்க. ஸோ அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டுங்க. ஸோ அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இப்போ டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டுங்க. நான் வந்து டவுன்லோட் பண்ணும்போது கிடையாது, நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிட்டுங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து டவுன்லோட் பண்ணி ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கேன் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் .apk. ஸோ நீங்கள் மறக்காமல் பண்ணிட்டுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட் ஃபவுண்டேஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணியானோம். ஸோ அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ செகண்ட் லிங்க் இருக்குது பாருங்கள், அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காம போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டுங்க. ஸோ அதுவும் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ நான் செகண்ட் டேப்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அப்புறம் டவுன்லோட் பண்ணிட்டுங்க. நான் இதுவும் டவுன்லோட் பண்ணும்போது கிடையாது, ஏன்னா இதுவும் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அங்கே இருக்கு பாருங்கள் டவுன்லோட் ஆப்ஷன், மறக்காம டவுன்லோட் பண்ணிட்டுங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களால் டெஸ்க்டாப்பில் பார்க்க முடியுது, நான் செட் ஃபவுண்டேஷன் ஏபிகே ஃபைலும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணி ஆகணும் உங்கள் பிசியில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணியிருக்கேன், 14 ஜிபிக்கு ஒரு பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது 16 ஜிபி 14.4 ஜிபின்னு காமிக்கும். ஸோ ஒரு பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணிட்டுங்க, பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணிட்டு 2 ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க அந்த ஆப் காப்பி பண்ணுறதுக்கு. ஸோ ஃபோல்டர் கூட தேவைப்படாது, வேணா கிரியேட் பண்ணிக்கோங்க ஃபோல்டர் கூட. ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு நம்ம ரீநேம் பண்ணிடலாம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா செட் ஃபவுண்டேஷன், அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்ன்னு ரீநேம் பண்ணிடலாம். ஸோ 2 ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் ரெண்டுத்தையுமே ரீநேம் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஏபிகே ஃபைல்லாம் நம்ம காப்பி பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் காப்பி பண்ணிட்டுங்க பென்ட்ரைவில். ஸோ நான் வந்து ட்ராக் பண்ணி காப்பி பண்ண போகிறேன், உங்களுக்கு எப்படி வேணுமோ காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ காப்பி பண்ணிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிட்டு இருக்கு, இது டக்கு டக்குன்னு ஆகிடும். ஸோ காப்பி ஆகி முடிஞ்சிச்சு, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸோட ஏபிகே வந்து நம்ம காப்பி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இதே மாதிரி நம்ம செட் ஃபவுண்டேஷன் ஏபிகேயும் நம்ம காப்பி பண்ணியானோம். ஸோ இப்போ செட் ஃபவுண்டேஷன் ஏபிகேயும் காப்பி பண்ணிட்டுங்க. ஸோ அங்கே இருக்கு பாருங்க செட் ஃபவுண்டேஷன் ஏபிகே, அதையும் நான் ட்ராக் பண்ணி காப்பி பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு. பிசியில் எல்லா ப்ராசஸ் நம்ம முடிச்சிட்டோம், 2 ஏபிகே ஃபைலையும் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு பென்ட்ரைவில் காப்பி பண்ணிட்டோம், அதுதான் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் டிவிக்கு போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் டிவியில் அந்த பென்ட்ரைவை ப்ளக் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ ஆண்ட்ராய்ட் டிவிக்கு போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் டிவிக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா ஏடிவி லான்ச்சர்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஆகணும். ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மேலே சர்ச்சுக்கு போய்க்கோங்க, யூஎஸ்பி கீபோர்ட் அண்ட் மவுஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, தேவைப்படும். அதாவது அந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தேவைப்படும், இப்போ டைப் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஏடிவி லான்ச்சர்னு டைப் பண்ணுங்க சர்ச்சில் போயிட்டு. ஸோ சர்ச் பண்ணிட்டுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஆப், இந்த ஆப் மறக்காம டவுன்லோட் பண்ணிட்டுங்க, அதாவது இன்ஸ்டால் பண்ணிட்டுங்க உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில். ஸோ இது எதுக்குன்னா எல்லா ஆப்ஸுமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிட்டுங்க கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் நீங்கள் ப்ளக் பண்ணிட்டுங்க. ஸோ செக்கிங் ஹெச்பி யூஎஸ்பி ட்ரைவ்னு வருது. ஸோ வந்து யூஎஸ்பி ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டுங்க. அந்த பாப்அப்பில் அந்த யூஎஸ்பி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹெச்பி யூஎஸ்பி ட்ரைவ்னு காமிக்குது டிவைசஸில், அதை கிளிக் பண்ணிட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடுங்க. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அந்த ஏபிகே ஃபைலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆகணும். ஸோ ஸ்டேஜிங் ப்ராசஸ்க்கு அப்புறம்லாம் கேன்சல் இன்ஸ்டால்னு வரும், இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க. ஸோ கேன்சல் இன்ஸ்டால்னு வருது, இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ இன்ஸ்டாலிங்னு வருது, டக்கு டக்குன்னு ஆகிடும். ஸோ இப்போ டன் கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செட் ஃபவுண்டேஷனும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும்.
நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுவது கிடையாது, நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஆண்ட்ராய்ட் டிவியில். பட் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணோன்னு. ஸோ திரும்ப செட் டவுன்டேஷன் ஃபோல்டருக்குள்ளே போயிடுங்க. அதுக்குள்ளே போயிட்டு அந்த ஏபிகே ஃபைலை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டேஜிங் ப்ராசஸ் அப்புறம் கேன்சல் இன்ஸ்டால்னு வரும். நீங்கள் இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க. நான் வந்து கேன்சல் கொடுக்க போகிறேன், ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் மறக்காமல் இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிவி லான்ச்சருக்குள்ளே போயிடுங்க. ஸோ ஏடிவி லான்ச்சருக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ ஏடிவி லான்ச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லா ஆப்ஸுமே பார்க்க முடியுது. ஆண்ட்ராய்ட் டிவியில் என்னெல்லாம் ஆப்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களால் பார்க்க முடியுது. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்ச மைக்ரோசாஃப்ட் டீம்ஸும் இருக்குது, செட் ஃபவுண்டேஷனும் இருக்குது. இப்போ வந்து செட் ஃபவுண்டேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஓரியன்டேஷன் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் வச்சாச்சு, நெக்ஸ்ட் ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்குள்ளே போகலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஐ அக்ரீன்னு கொடுத்துருங்க. நான் வந்து மவுஸ் வச்சு கிளிக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு யூஎஸ்பி கீபோர்ட் அண்ட் மவுஸ்லாம் யூஸ் பண்ண சொன்னேன். ஸோ வந்து லோட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சைன்இன், அப்புறம் நீங்கள் என்ன சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதாவது அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் சைன் இன் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி உங்கள் ஸ்கூலில் ஏதாவது அக்கௌண்ட் கொடுத்துருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் சைன் இன் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். உங்கள் மொபைலில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க எப்படி இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ஆப் வந்து உங்கள் ஆண்ட்ராய்டில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் டிஸ்கார்ட் சால மறக்காம ஜாயின் பண்ணுங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோக்களை தான் சந்திக்கலாம். பை பாய்.